தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு கல்வியாளர் திரு சோமசுந்தரம் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த இளநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வினாத்தாள் கசிவு அதற்கு காரணம் என்று சொல்லப்படுது. இந்த ரத்து ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்னவா இருக்குமே சார்? கடந்த மே மாசம் 3ஆம் தேதி நீட் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. நமக்கு தெரியும். இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட 1 லட்சம் சீட் இருக்கு. MBBS BDS சேர்த்து இது கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் மேல எழுதிக்கிறாங்க. இதுல என்னன்னா நிறைய ரிப்பீட்டர்ஸ் எழுதிக்கிறாங்க. ரிப்பீட்டர்ஸ்னா 2 வருஷமா எழுதி 3ஆவது வருஷமா எழுதிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை தாண்டும்ல சார் அது ரிப்பீட்டர்? கண்டிப்பா. நான் கிட்டத்தட்ட அழகா சொன்னீங்க, 20 லட்சம் மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. இதோட பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதை ரத்து பண்ணிக்கிறாங்க. ஒரு தேர்வை ஒரு ப்ராப்பரா நடத்த முடியாட்டா எதற்காக அந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும்? முதல் கேள்வி. நீங்க 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிட்டீங்க. எல்லாருக்கும் நினைவு இருக்கும். ரிசல்ட் வெளியிட்ட உடனே 10 நிமிஷத்துலயே மீண்டும் வெளியிடுறாங்க, நாங்க தவறா வெளியிட்டோம், ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் தவறு நடந்துடுச்சு, மீண்டும் வெளியிட்டாங்க. இது 2 வருடங்களுக்கு முன்னால. இந்த வருஷம் நிறைய இடங்கள்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. சார் உங்களுக்கு தெரியும், கேட் இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்கள் கேட் எக்ஸாம் எழுதுவாங்க நாடு முழுவதும். கேட் எக்ஸாம்ங்கிறது சென்னையில ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும், பெங்களூர்ல ஒன்று இருக்கும், டெல்லியில ஒன்று இருக்கும். கேட் எக்ஸாம்ங்கிறது கிட்டத்தட்ட 1 வாரமா நடத்துவாங்க. 1 வாரமும் டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான். ஏன் CBSE நடத்துறாங்களே 10th 12th அந்த மாணவர்களுக்குமே எல்லாருக்கும் ஈக்குவல் பேப்பர் உண்டான கிடையாது. மேக்ஸ்னாலும் சரி சயின்ஸ்னாலும் சரி. ஆனா நீட்ல மட்டும் நாடு முழுவதும் ஏன் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர்? அதுக்கான காரணம் என்ன? ஒரு இடத்துல நீங்க லீக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹரியானால லீக் ஆனாலே நீங்க தமிழ்நாடு வரையே உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு, ஈஸியா லீக் ஆயிடும். இதை கூட அவங்களால ப்ராப்பரா நடத்த முடியலைன்னா மிக மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு. இது என்ன ஒரு கொடுமைனா சார், 12th CBSE ரிசல்ட் வெளியே வரல, ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வந்தாச்சு. எல்லாருமே உங்களுக்கு 12th முடிச்ச மாணவர்கள் முதல்ல அவங்க ப்ரிஃபர் பண்றது, அது குறிப்பா சயின்ஸ் பிடிச்ச மாணவர்கள் டாக்டர் ஆகணும் ஆசைப்படுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுவாங்க. அதாவது நீட் ரிசல்ட் வந்த உடனே அது அப்ளை பண்ணுவாங்க. இப்ப நீங்க நீட் ரிசல்ட் ரத்து பண்ணிருக்கீங்க, திருப்பி நீங்க எக்ஸாம் நடத்துவீங்க. திருப்பி நடத்தி திருப்பி அதுல ஏன் லீக் ஆகுதுன்னு ஒரு கேள்வி. திருப்பி லீக் ஆகுனா எத்தனை தடவை நீங்க நடத்துவீங்க? அப்ப நீங்க மருத்துவ கலந்தாய்வு லேட் ஆகும் பொழுது பொறியியல் கலந்தாய்வு லேட் ஆகும். பொறியியல் கலந்தாய்வு லேட் ஆகும் பொழுது கலை அறிவியல் கல்லூரி லேட் ஆகும். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறவன், உதாரணமா என் பையன் 3 இடத்துல அப்ளை பண்ணுவான் சார். மெடிக்கல் அப்ளை பண்ணுவான், இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுவான், கலை அறிவியலுக்கு அப்ளை பண்ணுவான். அவனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கா இருக்கும் அப்படின்னா MBBSக்கா இருக்கும். அப்ப அந்த கலந்தாய்வு முடிஞ்ச பிறகுதான் அவன் இன்ஜினியரிங் போகணுமா கலை அறிவியல் போகணுமா யோசிப்பான். சோ நீங்க சொல்றது அடுத்தடுத்து இந்த இந்த பாதிப்பு ஒன்றோடு நிக்க போறதுல அடுத்தடுத்து எல்லா செயல்பாடுகள்லயும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா சார், அதுல மாற்று கருத்தே இல்லை. இது வெறும் மருத்துவத்தை மட்டும் இல்ல சார், இது இன்ஜினியரிங் பாதிக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கலந்தாய்வு நடத்த முடியாது. நீங்க நடத்துனீங்கன்னா நீங்க ஒருவேளை அவனுக்கு சீட் கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை அவன் நீட்ல நல்லா மார்க் எடுக்கும் பொழுது அந்த மாணவன் பொறியியல்ல இருந்து மருத்துவத்துக்கு போயிடுவான். இந்த சீட் வேக்கண்டா இருக்கும். அப்ப அடுத்து நல்ல படிக்கிற மாணவன் கிடைக்க வாய்ப்பு கிடைக்காது. இப்ப இவங்க பண்ற ஒரு தவறு, மருத்துவத்துல பண்ற ஒரு தவறு என்டையர் சிஸ்டத்தை பாதிக்குது. அப்ப இது நடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இது நடத்தலைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும். இதுல பாரபட்சமே கூடாது. ஏன்னா இந்த ஒரு சிஸ்டத்தை கூட நடத்த முடியலையா? ஏன் இதுக்காக ஒரு 4 கோடு கொடுக்க முடியல? ஏன் 5 கோடு கொஸ்டின் கொடுக்க முடியல? ஒரு CBSE பண்றாங்க, ஒரு கேட் எக்ஸாம் நடத்துறாங்க, ஒரு JEE கூட கொஸ்டின் பேப்பர் இருக்கு. நீட் மட்டும் ஏன் நாடு முழுவதும் ஒரே கொஸ்டின் பேப்பர்? 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க 2 தடவை ரிசல்ட் வெளியிட்டீங்க. 1 hour ஒரு 10 மணிக்கு வெளியிடுறாங்க, 10:30க்கு மறுப்பு கொடுக்குறாங்க, தவறுதெல்லாம் வெளியிட்டோம் அப்படின்னு. இந்த வருஷம் நீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ரத்து பண்ணிட்டீங்க, கரெக்ட். திருப்பியும் மாணவர்கள் படிக்கணும். நிறைய மாணவர்கள் நீட்டுக்காக சார் கிராமத்து மாணவர்கள்லாம் நகர்ப்புறத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டவொடனே திருப்பி அவங்க அப்ளை பண்ணுவாங்க. திருப்பியும் அந்த அவங்க சென்டர் அவங்க அதான் இப்ப திருப்பி அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்க. திருப்பி விண்ணப்பிக்க தேவையில்லை. அதே எந்த மையத்துல தேர்வு எழுதினாரோ அந்த மாணவர்
அங்கே எழுதலாம், தேர்வு நடத்தக்கூடிய தேதியை மட்டும் நாங்க அப்புறம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட் சார். இப்போ நான் வந்து அந்த நீட் எக்ஸாம் என் பையன் வந்து மே 3 சிறப்பாக எழுதிருக்கான்னு வச்சுப்போம். அந்த மாணவன் ஏன் திருப்பி எக்ஸாம் எழுதணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல சார். ஒரு பையனை நீங்க எத்தனை தடவை எக்ஸாம் எழுத சொல்வீங்க? அதுவே அந்த பையனுக்கு வந்து ஒரு டார்ச்சர். அது பேரண்ட் ஒரு டார்ச்சர். அந்த பையன் எக்ஸாம் எழுதிட்டா அவன் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பான். இல்லப்பா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அவுட்டு, நீ திருப்பி எக்ஸாம் எழுதணும், நீ அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த மாணவனுக்கு டார்ச்சரா இல்லைன்னா கண்டிப்பா டார்ச்சர். பேரண்ட்டுக்கு டார்ச்சரா இல்லைன்னா கண்டிப்பா டார்ச்சர். நீங்க அப்ளை பண்ண வேண்டாம், திருப்பியும் அந்த மாணவன் சென்டருக்கு வரணும், திருப்பியும் அந்த எக்ஸாம் எழுதணும். ஒருவேளை அந்த பேப்பர் அவன் தமிழ்நாட்டில் சிறப்பாக அவன் எழுதியிருப்பான், ஒருவேளை நல்லா எழுதியிருப்பான், திருப்பி வந்து இன்னொரு 10 days ப்ரிப்பேர் பண்ணணும். அவன் வேற ஏதாவது ஊருக்கு போயிருக்கலாம், ஏதோ பல காரணங்கள் இருக்கு. இதை கூட ஒரு என்டிஏ இதை கூட ப்ராப்பராக நடத்த முடியலைன்னா என்ன பொறுத்தவரை நீட் எக்ஸாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் சிஸ்டமா நடத்திட்டு வர்றாங்கன்னு நான் ஆசைப்பட்டு வந்தேன். இது என்டிஏ தான் முழு பொறுப்பு. அந்த அதிகாரி மேல கடும் நடவடிக்கை இருக்கும் சார். ஸோ இந்த தேர்வு முகமை வந்து அதனுடைய செயல்பாடு நிர்வாக தோல்வி அப்படிங்கிற மாதிரி அதை நீங்க கொண்டு வரீங்க. ஸோ அந்த தேர்வு நடத்தக்கூடிய அந்த அமைப்பின் மேல உள்ள குறைபாடை சொல்ல போனா நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறத நோக்கி அதை போடணுமா? இல்ல, இது வந்து அந்த அமைப்பு மேலதான் குறைபாடு. அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. நீட்டு தேர்வு நம்ம எது கொண்டு வந்தோம் சார்? இப்போ நீட்டு தேர்வு வருவதுக்கு முன்னால எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கணும்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, நம்ம பேரை சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டிலே பல மருத்துவக் கல்லூரிகள், பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, தனித்தனியா எக்ஸாம் நடத்துவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்ளை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் 1500 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீட்டுங்கிற ஒரு இணைப்பு மூலமாக தனியார் அரசு கல்லூரிகள் எல்லாத்துக்குமே லிங்க் பண்ணாங்க. அதுல கண்டிப்பா அது வரவேற்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்களால ஒரு சரியாக அந்த எக்ஸாம் நடத்த முடியலன்னா எதற்காக என்டிஏ? இப்போ நான் ஒரு சிபிஎஸ்சி நடத்த முடியுது, கேட் எக்ஸாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க, நாட்டா எக்ஸாம் நடத்துறாங்க, எத்தனையோ எக்ஸாம்ஸ் நடத்த முடியும் போது இதுல மட்டும் ஏன் லீக் ஆகுது? ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இருக்கிறது 1 லட்சம் சீட்டு, அப்ளை பண்றது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். இதுல பல சென்டர்ல, நம்ம எல்லா சென்டரும் சொல்லல சார், ஒரு சில சென்டர்ல பகல் கொள்ளை நடக்கு. அந்த சென்டர்ஸ் அவங்களே ஐடியா கொடுக்குறாங்க, எப்படி இந்த எக்ஸாமை ஈஸியாக கொண்டு வரலாம். நல்ல ரூட்ல பண்ணா பரவாயில்ல, அவங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றது, இந்த மாதிரி சில தவறுதலான செயல் நடக்கும் பொழுதுதான் இது வந்து ஒருத்தருக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்லை, கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்களுக்கு, பேரண்ட்ஸுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. நிச்சயம். ஸோ இதுல வந்து இப்போ அடுத்த கட்டமா நீங்க சொல்றது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறீங்க. சரி, வேற என்ன வழி? இப்போ லீக் ஆயிடுச்சுங்கிறத இப்போ அவங்க மறுதேர்வு தவிர வேற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதை கொண்டு போறாங்க. உங்களுடைய நிறைவு கருத்தா நான் இதை எடுத்துக்கிறேன். இல்ல சார், அதாவது லீக் ஆயிடுச்சு கரெக்டா, அது எங்க லீக் ஆயிருக்கு, எத்தனை சென்டர்ல லீக் ஆயிருக்கு, இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்டையர் கண்ட்ரிக்கு நாடு முழுவதும் கேன்சல் அப்படின்னா எல்லா மாணவர்களும் திருப்பி எழுதணும் அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல லீக் ஆயிருக்கும், அவன் அங்க வாட்ஸ்அப் இப்போ இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருச்சு. இப்போ வாட்ஸ்அப் இப்போ இங்க இருந்து யாருக்கும் அனுப்பியிருக்கான், நீங்க அதெல்லாம் ஈஸியாக இங்க ட்ரேஸ் பண்ணிடலாம். ட்ரேஸ் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணா பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு தேர்தலில் சார், ஒரு தொகுதியில கள்ள ஓட்டு நடந்ததுன்னா அந்த தொகுதியை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த வார்டில் மட்டும்தான் கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தல் கேன்சல் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். கண்டிப்பா அது ராஜஸ்தான்ல ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 100-150 மாணவர்கள் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு எத்தனை பேர் அதை பார்த்துட்டு அவர்களுக்கு அந்த சென்டரில் ரத்து பண்ணலாம், அவர்களுக்கு திருப்பி தேர்வு நடத்தலாம். இதுக்காக இந்தியா முழுவதும் நடத்தும் பொழுது மிகப்பெரிய கன்ஃபியூஷன். இப்போ மாணவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, என்ன கேள்வி கேட்பான்னா, சரி சார் இந்த எக்ஸாம் எழுதுறோம், இந்த எக்ஸாமோ ஏன் லீக் ஆகுது, திருப்பி எக்ஸாம் நடத்தினா என்ன பண்ணணும் என்ன கேட்பான். அதுக்கு எனக்கு பதில் கிடையாது சார். சார் உங்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமான ரத்து அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமற்றது அப்படிங்கிறது உங்களை பாருங்க. நியாயமற்றது சார், உண்மையாவே அபத்தமானது. இது மாணவர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு. சார் எங்க லீக் ஆயிருக்குன்னு தெரியும் சார். எங்க வாட்ஸ்அப் மூலியமாகவோ, பேஸ்புக் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ தாராளமா டெக்னாலஜிலாம் நல்ல டெவலப் ஆயிடுச்சு. அவங்க மேல பிடிக்கணும், கடும் நடவடிக்கை எடுக்கணும், அது மாற்று கருத்தே இல்லை. அதற்காக மீண்டும் 10 லட்சம் மாணவர்கள் 20 லட்சம் மாணவர்கள் எழுதுங்கிறது எந்த வகையில நியாயம் தான் தெரியல சார். மிக்க நன்றி தினமணி சார், மிக்க நன்றி.